இந்த சண்டே வந்துட்டா போதும் எங்க அப்பாவுக்கு நான் காலையிலேயே எழுந்துக்கணும், கலகலன்னு இருக்கணும், எல்லாரு கூடயும் நான் கொஞ்சம் காஃபி குடிக்கணும். அப்படி நான் எழுந்துக்காம அன்னைக்கு தூங்கிக்கிட்டே இருந்தேன்னா இந்த ரூமுக்கு ஓயாம வந்து ஃபேன் நிறுத்த வேண்டியது, லைட்டை போட வேண்டியது, ஏதாவது சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் அவருக்கு முழு வேலையா இருக்கும். அதே மாதிரி சண்டேனாலே படைக்கிற நாளை தவிர்த்து பாக்கி எல்லா நாளுமே வீட்டுல நான்வெஜ் தான். லாஸ்ட் வீக் நிறைய வாட்டி வீட்டுல சிக்கன் எடுத்தனால இந்த வாட்டி கண்டிப்பா ப்ரான் தான் வேணும்னு சொல்லி காலையிலே நானும் அப்பாவும் பெரிய மார்க்கெட் வந்து ப்ரான் மட்டும் 1/2 kg வாங்கிட்டோம். பெரிய மார்க்கெட் வந்ததுனால அப்படியே பக்கத்துல இருக்க காய்கறி கடைக்கும் வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறி மட்டும் கொஞ்சோண்டு வாங்கிட்டோம். அப்படியே அப்பா பக்கத்துல ஃப்ரெண்டு கடை இருக்கு போய் பார்த்துட்டு போலாம்னு சொல்லி போய் அங்க டீ குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம இந்த மார்க்கெட் போய் இதுதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம். அந்த லிஸ்ட்ல அம்மா சொல்றதை மட்டும்தான் எழுதி வச்சிருப்போம். நம்ம நினைக்கிறத நம்ம மறந்துடுவோம். அதே மாதிரிதான் ஒரு சில பொருள் மார்க்கெட்லயே வாங்கணும்னு நினைச்சேன். கடைசியா அங்க மறந்துட்டு வீட்டுக்கிட்ட இருக்க டெய்லி நீட்ஸ்ல தான் வந்து கடைசியா வாங்கினேன். அது என்னமோ தெரியல, மூளை அவ்வளவுதான் வேலை செய்யுது. வீட்டுக்கு போறதுக்குள்ள அம்மாவே பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிச்சிட்டாங்க. நான் போய் ஜூஸ் மட்டும் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். நாங்க பெரிய மார்க்கெட் போய் ப்ரான்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தா அம்மா வீட்டுக்கிட்ட ரெகுலரா வாங்குற ஆண்டி கிட்டே மிக்சடா மீன்லாம் வாங்கிட்டாங்க. வீட்டுல எனக்கு, அம்மாக்கு, அப்பாக்கு 3 பேருக்குமே ஒரு ஒரு விஷயம் ஒரு மாதிரி தான் பிடிக்கும். அம்மாக்கு சீ ஃபுட் ஐட்டம்ல ஃபிஷ் எல்லாம் பிடிக்கும். ஆனா எனக்கு ஃபிஷ் பிடிக்காது. அதை தாண்டி ப்ரான், கிராப், ஸ்குட் அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்பா அப்படியே ஆப்போசிட். வீட்டுல ஃபிஷ் எடுத்தோம் அப்படின்னா அவருக்கு அன்னைக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவருக்கு சிக்கன், மட்டன் அந்த மாதிரி மீட் ஐட்டம் மட்டும் தான் பிடிக்கும். அதனாலேயே சண்டே ஆனாலே சிக்கன் வாங்கிக்கலாம், நீ சிக்கன் வாங்கினா இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்லி என் மண்டே வர கழுவிட்டு இருப்பாரு. நான் அன்னைக்கே எனக்கு ப்ரான் இருந்தா தான் நான் சாப்பிடுவேன்னு சொன்னதுனால தான் காலைல என்ன மார்க்கெட் கூட கூட்டு போயிருந்தாங்க. ஆனா அக்கா அப்படியே எங்களுக்கு நடுவுல இருப்பாங்க. எதுனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் ப்ரான் வாங்கிட்டு வரும்போது இந்த ப்ரான் தலையை வச்சு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டே இருப்பேன். ஆனா நிறைய வாட்டி அம்மா ரசம் மட்டும் வச்சிருக்காங்க. அதுல டேஸ்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த தலையை வச்சு ரசம் மட்டும் வைக்காம வேற ஏதோ டிஃப்ரெண்டா செய்யலாம்னு சொல்லி இன்னைக்கு தவா ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். ஆனா இந்த தலையை நான் கிளீன் பண்றதுக்குள்ள நானும் 2 மணி நேரமா கிளீன் பண்றேன். அதை முடிக்கிறதுக்கு எனக்கு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனா இந்த இறாத்தலையே நம்ம எவ்வளவுதான் கிளீன் பண்ணி சமைச்சாலும் நார்மலா சாப்பிட்டு முழுங்குற மாதிரி முழுங்க கூடாது. மென்னுட்டு ஸ்பிட் பண்ணிடணும். அதாவது நண்டு சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிடணும். இல்லைன்னா ஸ்டொமக் அப்செட் ஆயிடும். 2 மணி நேரமா கிளீன் பண்ணி சமைச்சு கொடுத்ததுக்கு 2 பேருமே கை வைக்கல. கடைசியா நான் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்.